முதலாம் பாணிப்பட்டுன்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. 1526 1526. அதுலதான் பாபர் இந்தியாவுக்குள்ள வர்றாரு. அப்ப யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் முகலாயர், அப்பதான் பாபருக்கு அப்புறம் தான் முகலாய சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்தில் பாபர் ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1528 அயோத்திக்கு வர்றான் பாபர். அப்படியே சரையு நதி கரையில் அப்படியே ஜம்முன்னு ஒரு கட்டல் போட்டு படுத்திருக்காரு. அந்த நகரமே அழகா இருக்கு. இங்க ராமர் கோவில் அழகா இருக்கு. தனது தளபதி மீர்பாகியை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்றான். என்ன செய்யணும்? இந்த ராமர் கோயிலை இடிச்சிடணும். இடிச்சிட்டு பெரிய மசூதி கட்டு. 1528 பாபரின் உத்தரவுப்படி அயோத்தியில குழந்தை ராமனுக்கு இருந்த கோவிலை இடித்து விட்டு அந்த விக்கிரகங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விட்டு கட்டப்பட்ட மசூதிக்கு பேர் தான், மசூதி போன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பாபர் மசூதி என்று பேசுகிறோம். ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி பிரச்சனை இது ஏன் வந்துச்சுன்றது சொல்றேன். அது எப்படி சார் நீங்க பாபர் 1528 இடிச்சான் அப்படின்னு என்ன சார் ஆதாரம் இருக்குது? யார் சார் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க? சும்மா கதை சொல்லக்கூடாது. 500 வருஷம் கழிச்சு உங்களை வேலூர்ல பேச கூப்பிட்டோம்ன்றதுனால இங்க ஒரு கதையை சொல்லி, அது நாங்கெல்லாம் பாருங்க பாணிப்பட்டு போறனால என்னன்னு தெரியாது எங்களுக்கு, ஒரு கதையை வேற சொல்லி பாபர் தான் இடிச்சான்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது? யார் சார் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்பீங்க. தெரியும் எனக்கு. ஏன் கேட்பீங்க? நீங்க இந்துக்கள் அப்படிதான் கேட்பீங்க, நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் இத பாபரே எழுதி வச்சிருக்கிறார். இதை யார் எழுதுனா? பாபரே எழுதி வச்சிருக்கான். பாபர் நாமா அப்படின்னு பாபருடைய சுயசரிதை. அவன் என்னென்னலாம் பண்ணான்னு அவனே எழுதியிருக்கான். அதுல இது எழுதியிருக்கிறான், அயோத்தியில ராமர் ஆலயத்தை இடிக்க சொன்னேன், இடிச்சாச்சு, அங்க இதை கட்டணும் அப்படின்னு பாபர் நாமாவில் பாபரே எழுதியிருக்கிறாரு. அப்ப இருந்த இந்துக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ராமனை தெய்வமா வழிபடுறவங்க, நீங்களே சொல்றீங்க ரோமுகே ராமகன்னு, இதெல்லாம் என்ன பண்ணாங்க? யாரும் வரலாற்றில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கல. உடனடியாக போர் ஆரம்பிச்சாங்க. ரஞ்சித் ராணான்னு ஒருத்தர் போராடினார். அந்த வருஷமே அடுத்த 3-4 மாசத்திலே மத்திய பிரதேச பக்கம் ராணி அகல்யாபாய்னு ஒரு பெண்மணி பெரிய படை திரட்டிட்டு போனாங்க. 28 ராமர் ஆலயம் உடைக்கப்படுகிறது. அடுத்த 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ளேயே ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி, மகாராணி அந்த காலத்தில், ஜெயராஜ் கன்வர் 5000 பேர் பெண்களை மாத்திரம் திரட்டி, பெண்கள் படை 5000 பேரை திரட்டி மிக பிரம்மாண்டமான யுத்தத்தை பாபருடைய படைக்கு எதிராக நடத்திய பெண்மணி ஜெயராஜ் கன்வர். நம்மால் சொல்றாங்க பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க, பூட்டி வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. 5000 பெண்களை வைத்துக் கொண்டு படை நடத்த தெரியும். அந்த 5000 பெண்களுக்கும் எப்படி போரிடுவது என்று தெரியும். அப்படி மிகப்பெரிய யுத்தத்தை அந்த ராமர் கோயிலை மீட்பதற்கு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்த போராட்டம், தொடர்ந்து உயிர் விலை கொடுத்திருக்காங்க. இப்படி பெரிய போராட்டம் நடக்கும். அந்த யுத்தத்தில் செத்து போயிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு போர் நடக்கும். மாறி 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 கலவரம் சண்டையுமா போயிட்டே இருக்கும். அதனால என்னாச்சு? பாபரி மஸ்ஜித் கட்டுறானே தவிர அதற்கு இந்த மினார் கோபுரங்கள் மற்ற மசூதியில் இருக்கிற மாதிரி அவனால வைக்க முடியல. அங்கே தொழுகை நடத்த முடியல. மசூதி கட்டிய முகலாயர்களை தொழுகை நடத்த விடாமல் செய்தவர்கள் இந்துக்கள். உள்ள போய் தொழுகை நடத்த முடியல. இட் வாஸ் நெவர் எ ஃபங்க்ஷனல் மாஸ்க். இயங்கிக் கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு தலமாக அது இல்லை. அப்போ ஒரு பெரிய மகான் இருந்தார். இப்ப கூட நாம அவரை நினைச்சு பாராட்டணும், அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் பேர் ஷியாமானந்த மகாராஜ். அந்த ஷியாமானந்த மகாராஜ் என்ன பண்ணாரு? உள்ள இருக்காருல ராம்லாலா. ராம்லாலா என்ன? குழந்தை ராமன். அந்த விக்கிரகத்தை இவங்க அழிச்சிருவானே முகலாயர்கள்னு, அதை உள்ள போய் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டார் ராம்லாலா. திரும்ப 500 வருஷம் கழிச்சு அந்த சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்யும் போது ஷியாமானந்த மகாராஜ் எடுத்துக்கொண்டு போய் மறைத்து வைத்திருந்த அதே ராம்லாலா மீண்டும் அங்கே பள்ளி கொண்டார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு ஷியாமானந்த மகாராஜா போட்டோம். எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. 500 ஆண்டு காலம் அங்கே ராமர் ஆலயம் இடிக்கப்பட்டு ஆலயம் இல்லாமல் இருந்தது என்பது அல்ல வரலாறு. 500 ஆண்டு காலமும் மீண்டும் அங்கே ராமர் ஆலயம் வருவதற்கு நாம் போராடினோம் என்பதுதான் வரலாறு. அதை வேடிக்கை பார்க்கவில்லை, போராடி கொண்டிருந்தோம் என்பதுதான் வரலாறு.
கடைசியா ஜெயிச்சது நாம தானே.